தொகுதியாக இருக்கிறது. ஆனால் வாக்காளர்கள் தீர்வு பண்ணக்கூடிய வகையிலே தனி தொகுதி இதுவரை நமக்கு வழங்கப்படவில்லை. அப்படி நமக்கு இந்த தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாம் மாற வேண்டுமானால் இந்திய தேர்தல் ஆணையம் தனித்தொகுதிகளாக வரையறுக்கப்பட்ட தொகுதிகளில் பட்டிய சமூக மக்களுடைய வாக்குகள் குறைந்தது 55% வாக்குகள் நிரம்பியதாக இருக்கும்படி தேர்தல் ஆணையம் தொகுதி வரையறையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் வாயிலாக இந்த கூட்டத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்ல, படிச்சுட்டா வேலை கொடுக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஏன்னா பூனா ஒப்பந்தத்துல இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. இடஒதுக்கீடு அடிப்படையில நீங்க படிக்க உயர்கல்வி போறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அப்ப நீங்க அங்க படிச்சுட்டீங்கன்னா வெளியில வந்த உடனே உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்குது. அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்துல நீங்க பதிவு பண்ணிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை கிடைக்கணும் கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் போது பொதுத்துறை நிறுவனமாக இருந்த அரசு துறைகளை எல்லாம் தனியார் துறையை மாத்திட்டாங்க. தனியார் துறையை மாத்திர போது அங்க வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு இல்லாமல் போச்சு. அப்ப பூனா ஒப்பந்தம் இப்போ நமக்கு பாதிப்பு உருவாகி இருக்க இல்லை. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசிடம் இல்ல. இப்ப ஒண்ணு கிடையாதுங்க. அரசாங்க பேருந்து இருக்குது. இப்ப டாடா அசோக் லைன் 2 பேருந்துகள் கம்பெனிகள் தான் வாங்குறாங்க. அரசாங்க பேருந்து சொல்றாங்க, போக்குவரத்து துறைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனா அரசாங்க பேருந்துகளை மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனி கவர்மெண்ட் இருக்கா? நம்ம சிந்திக்கணுமா வேண்டாமா? அரசு பேருந்து சொல்லக்கூடிய பேருந்தை தயார் செய்கின்ற நிறுவனம் அரசாங்கத்திட்ட இல்லையே, தனியார் விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்படிங்கும் போது தனியார் கிட்ட அந்த மேனுபேக்சரிங் ஃபேக்டரி இருந்ததுனாக்க அங்க வேலை செய்ய அரசு ஊழியர்களா இருப்பார்களா இல்லையா? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த மக்களுடைய பெருக்கத்தின் ஏற்றவாறு அரசு பொதுத்துறை நிறுவனங்களை அதிகரிச்சுட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று சிற்காடு போன்ற தொழில் நகரங்களை உருவாக்கப்படுகின்ற அந்த தொழிற்சாலைகளை அரசாங்கம் தனியாருக்கு அரசாங்க நிலத்திலே கட்டிடம் கட்டுவதற்கு எல்லாம் அரசாங்கம் செய்து அங்க நிறுவனம் துவங்குவதற்கு வங்கியில கடன் வாங்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு பொருளாதார மன்றத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு சொந்தமானதாக தனியார் முதலாளிகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதே சிறப்பு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இயங்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் அரசை ஏற்று நடத்தி இருக்குமே. ஆனால் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவர்களும் அரசு பணியாளர்களாக இருப்பாங்க. அப்போ இங்க உயிரோட்டமாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இயங்கிக் கொண்டு இருக்கும். அப்போ படிக்கக்கூடிய இந்த சமூகத்திலே படித்து வேலை வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைத்திருக்கும். சட்டத்தின்படி இவர்கள் ஆட்சி நடத்தி இருந்தால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மதித்து இருந்தால் இங்கே பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாரிடம் சாரவாத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆட்சி நடத்துகிறார்கள். இதை நாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். இலவசம் என்ற பெயரிலே தேர்தல் வருகின்ற போது அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். ஆனால் சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, சமூக புனரமைப்பு ஏற்படுவதற்காக சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்று பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் தேர்தல் களத்திலே தனது கட்சியுடைய தேர்தல் அறிக்கையாக ஒவ்வொரு தேர்தலிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிற கட்சிகள் எல்லாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இலவசங்களை வாரி வழங்குவதற்காக அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கிறதா? வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்த இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கிறதா? ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த இந்திய திருநாட்டையே
ஆளுகின்ற சட்டமாக ஆட்சி சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்தையே இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக இந்த மக்களை வஞ்சிக்கும் வகையிலே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மக்களிடத்திலே எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தாத வரை இந்த நாடு அந்நியருக்கு பிடியில் மீண்டும் செல்வது என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது. அதானி அம்பானி என்ற இரண்டு தனிநபர்கள் கையே இன்றைய இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக இந்திய வங்கிகளினுடைய பணத்தை எல்லாம் அவர்களுக்கு கடன் வழங்கி அவர்களை முதலாளிகளாக மாற்றி அரசு ஒவ்வொரு திட்டங்களையும் அறிவிக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் அதானி அம்பானியும் உயர்த்துவதற்காகவே இருக்கிறது. இங்கே தினந்தோறும் கூலிகளாக வேலை செய்கின்ற அன்றாடம் தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களாக இருக்கக்கூடிய சாலை ஓரங்கள் தினக்கூலியாக வேலை செய்வதோடு மட்டுமில்லாமல் தள்ளு வண்டி போட்டு இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய என்றுமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுதான் அப்படின்னு சொல்றோம். இரண்டாம் வட்ட மேசை மாநாடு, முதல் வட்ட மேசை மாநாடு, மூன்றாம் வட்ட மேசை மாநாடு வச்சீங்க. இந்த மூன்று மாநாடுகளையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்து அந்த மக்களுடைய நலன் சார்ந்து காங்கிரஸ் இயக்கம் ஏதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்த காங்கிரஸோ காந்தியோ சரோஜினி நாயுடு அவர்கள் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக ஏதாவது ஒரு விவாதத்தையோ ஒரு கோரிக்கையோ வைத்தார்கள் என்று ஆவணம் இருக்கிறதா? எனது அருமை பிற்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்திய வரலாற்றில் இந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஆய்வு பண்ணுங்க. 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் அதில் பங்கு பெற்றிருக்கிறது. காந்தி அதில் பங்கு பெற்றிருக்கிறார். காங்கிரசுடைய பிரதிநிதியாக காந்தியும் சரோஜினி நாயுடு கலந்து கொண்டார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக எந்த கோரிக்கையை அவர்கள் இந்த மாநாட்டில் வைத்தார்கள்? இதை நீங்க சிந்திக்கிறவா வேண்டாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுகின்ற போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 340 எழுதி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் 1990 மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக வழங்கப்பட்ட வாழ்வுடைய மேம்பாட்டுக்காக வழங்கப்பட்ட உரிமை. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய காவலாக விளங்கக்கூடிய இருப்பதாக சொல்லக்கூடிய காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ அதனுடைய முன்னோடிகளாக இருந்த இந்து மகா சபை போன்ற இயக்க தலைவர்களோ பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய நிலையை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் எந்த கோரிக்கையும் வைக்காமல் விட்டது ஏன்? இதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? 1950 இந்திய குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்படுது. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. 1990 தான் மண்டல் கமிஷன் உங்களுக்கு அமெண்ட்மென்ட் வருது. அப்ப நீங்க யோசிக்கணும்னா வேண்டாமா? 40 ஆண்டு காலம் ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல? இந்த 40 ஆண்டு காலம் காங்கிரஸ் தானே ஆட்சி செஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருக்கு. மத்தியில ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இங்க 67 இருந்து திராவிட பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சியிலிருந்து தோன்றிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி செய்திருக்குது. ஏன் 67 இருந்து 90 வரைக்கும் ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு வழங்கல? ஏன் அந்த மக்களை பத்தி சிந்திக்கல? இதை நீங்க யோசிக்கணுமா வேண்டாமா? அப்ப ஆர்டிகல் 340 இல்லைன்னா இப்ப கூட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு இல்ல. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிகல் 340 வைத்த காரணத்தினால்தான் எப்போ வருது? 1990 விபி சிங் பிரதமரா இருக்கும் போது மண்டல் கமிஷன் 10 ஆண்டுக்கு முன்னாடி
79ல பட்டேல் கமிஷன் உருவாக்கிட்டாங்க. மொரார்ஜி தேசாய்